வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7279487335. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த சத்திய விஜயநகரில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த பத்திரகாளி அம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வேத மந்திரங்கள் முழங்க கங்கை நதியிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் கோபுர கலசத்தில் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் பூதமங்கலம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கோதண்டராமர் பஜனை கோவிலின் கும்பாபிஷேக விழா 2ஆம் கால பூஜையுடன் விமர்சையாக நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவில் சுற்றுவட்டார கிராமங்களை சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்ட நிலையில் கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றி தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பின்னர் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை அருகே கல்லூர் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற சித்தி விநாயகர், பிடாரி அம்மன், திருவேட்டை ஐயனார் ஆகிய 3 கோவில்களுக்கும் ஒரே நேரத்தில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு சுவாமி தரிசனம் செய்த ஏராளமான பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் சுரபி நதிக்கரையில் அமைந்துள்ள 100 ஆண்டு பழமை வாய்ந்த திருக்காலத்தீஸ்வரர் கோவிலில் 20 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. தென்னகத்து காலகஸ்தி என்று அழைக்கப்படும் இந்த கோவிலின் கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்காலில் பிரசித்தி பெற்ற நடன காளியம்மன், வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கோவில் கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்ற பின்னர் நடன காளியம்மன் மற்றும் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு அபிஷேகங்கள் நடைபெற்று தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மயிலாடுதுறை அருகே சித்தர்காடு பகுதியில் பிரசித்தி பெற்ற செல்வ விநாயகர் கோவிலின் கும்பாபிஷேகம் 4ஆம் கால யாகசாலை பூஜைக்கு பிறகு விமர்சையாக நடைபெற்றது. வேத மந்திரங்கள் ஓத மங்கள வாத்தியங்கள் முழங்க நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கப்பொனரி அருகே மேட்டுப்பட்டியில் அமைந்துள்ள மந்தையம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். 2ஆம் கால பூஜைகள் பூஜை நிறைவு பெற்ற பின்னர் கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றதை அடுத்து பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. திருப்பூர் மாவட்டம் நத்தக்காடையூர் அருகே அத்தான் வலசு மற்றும் குட்டரை பகுதியில் உள்ள விநாயகர், கன்னிமார், கோயக்காடு கருப்பண்ணசாமி கோவில் கும்பாபிஷேக விழா 4 கால பூஜைகளுடன் சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து விநாயகர், கன்னிமார், கருப்பண்ணசாமிக்கு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பை அடுத்த வீரமுடையான் நத்தம் கிராமத்தில் புகழ்பெற்ற முத்துமாரியம்மன் கோவிலின் யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் கோவில் கலசத்தின் மீது ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவில் வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7209487335. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.